1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. அனைவருக்கும் வணக்கம். விழுந்துவிடா வீரம், மண்டியிடாத மானம் என நாம் தமிழர் கட்சியின் முழக்கம். இங்கே சாகியை சொல்லி அழைத்திருந்தால் பெருந்திரளாக கூடியிருப்பார்கள். மதத்தை சொல்லி கூட்டியிருந்தால் பெருந்திரளாக கூடியிருப்பார்கள். நாங்கள் தமிழை சொல்லி கூட்டம் இங்கே கூட யோசிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழுக்கு இங்கே எவ்வளவு ஆகும் என்று பாருங்கள். இங்கே கூடியிருக்கும் மக்கள் தயவு செய்து நாம் தமிழரை விட்டால் உங்களுக்கு நாதி இல்லை. அனைவரும் இருக்கும் நண்டு சிண்டு அத்தனை கட்சியும் திமுகவுடன் சேர்ந்து விட்டது, அதிமுகவுடன் சேர்ந்து விட்டது. இன்று பாலியல் வன்கொடுமை, லஞ்சம், ஊழல், திருட்டு அனைத்திற்கும் நாம் தமிழர் கட்சியை விட்டால் வழியே கிடையாது என்ற நிலை இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டு கடந்து சென்று போய்கிட்டே இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் வரை அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல, அடுத்த வீட்டில் நடக்கும். அப்படியா? இன்று தூத்துக்குடி மாவட்டம் விராட்டுப்பட்டி கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி தனது வீட்டில் இருந்து கொல்லிப்புறம் சென்றிருந்தார். சில கும்பலால் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். என எந்த ஊடகமும் இந்த கூட்டணி என்ற பெயரில் வாங்கி செல்லும் கட்சிகள் எவருமே வாய்ப்பிருக்கவில்லை. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி மட்டுமே தொடர்ந்து அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியை மட்டுமே தொடர்ந்து வலியுறுத்தியீர்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியை ஒரு ஏதோ மதவாத கட்சியோ தீவிரவாத கட்சியோ போன்று இவர்கள் சித்தரிக்க நினைக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் தமிழுக்காக இருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை விட்டால் நாதியே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் அதிமுக திமுகவுடன் சரணடைந்து விட்டது. எங்க அண்ணன் செந்தமன் சீமான் கொண்ட கொள்கையில் உறுதியாக உள்ளார். எங்களுக்கு இவர்கள் சொல்லிக் கொள்வது இவர்களுக்கு எங்கிருந்த பணம் வருகிறது, இவர்கள் எப்படி கட்சி நடத்துகிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நாங்கள் 4 பேர் தான் சேர்ந்து கூட்டத்தை நடத்துறோம். எங்களுக்கு எங்கிருந்து பணம் வரல, எங்க சொந்த காசை போட்டு நடத்திருக்கிறோம். கூட்டணி என்ற பேர்ல போய் 5 கோடி 10 கோடி 1000 கோடி 3 சீட்டு 3 சீட்டு 2 சீட்டு நான் நினைக்கல. எங்க அண்ணன் செந்தமன் சீமான் செத்தாலும் சாவேன், கூட்டணி என்ற பேரில் ஒருவரை கை கட்டி வைக்க மாட்டேன் என்று உறுதியாக உள்ளார். நாங்களும் அதே போல்தான். நாங்கள் பகுதிநேர அரசியல் செய்கிறோம், முழு நேர அரசியல் அல்ல. வேலை முடித்துவிட்டு இப்போதுதான் வந்தேன். நாங்கள் முழு நேர அரசியல் செய்ய வேண்டும் என்றால் மக்களே உங்கள் கையில் தான் உள்ளது. நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். இந்த விவசாயம் நீங்கள் கைவிட்டால் பல நாடுகள் கைவிட்டு என்ன நிலைமையில் தெரியும். சோமாலியா பச்சை பசேல் இந்த நாடு வளர்ச்சி 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 என்று மனிதனே தின்னும் நிலையில் போய்கின்றது. பல்வேறு நாடுகள் பணத்தை குறைத்து உணவை தேடி அழுந்தார்கள். விவசாயம் விட்டால் வேறு வழியே கிடையாது. எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானை விட்டால் வழியே கிடையாது. நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். எங்களை ஒருமுறை திரும்பி பாருங்கள். நாங்கள் சாதியை சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை, தமிழன் என்று சொல்லி வருகிறோம். எங்களை கடந்து செல்லாதீர்கள். ஒரு நிமிடம் நாங்கள் பேசும் பேச்சை உட்கார்ந்து கேட்டுவிட்டு செல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி எதற்காக நிற்கிறது, மக்கள் காலத்தில் எதற்காக நிற்கிறது சிந்திச்சு பாருங்கள். அனைத்து போராட்டங்களுக்கு நாங்கள் தேவை. ஓட்டு போடுவதற்கு இந்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு தேவை. 1000 500 இந்த ஒட்டி துண்டிகளுக்கு உங்கள் வலிமிக்க வாக்கினை வீணாக்காதீர்கள். நாம் தமிழர் கட்சியை விட்டால் உங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானை விட்டால் வேற வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பல்வேறு தலைவர்கள் பார்த்திருப்பீர்கள். எதற்காக கட்சி ஆரம்பித்தோம் என்ற நிலை மறந்துவிட்டு இப்போ எங்க இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி செத்தாலும் சாவோம், யாரையும் அடிமையாக போக மாட்டோம், அடிபணிந்து போக மாட்டோம், சீட்டு நோட்டுக்கு பேரம் போக மாட்டோம். மக்களே, எங்கள் வேட்பாளர் இதோ உங்கள் முன்னில் உட்கார்ந்திருக்கிறார். கரிகாலன் வழக்கறிஞர். நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு வாக்களித்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நீங்கள் அவர்கள் கொடுக்கும் 200 300 ரூபாய்க்கு விலை போடுகிறீர்கள். பாலியல் கொடுமை, திருட்டு, கஞ்சா, மது, போதை போன்ற சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு மறுபடி அதே சிக்கலில் தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். நாம் தமிழர் கட்சி விட்டால் உங்களுக்கு வழியே கிடையாது. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம். எவன் ஒருவன் அறநெறிகளுக்கு உட்பட்டு வாழ்கிறானோ
அவனே இறைவனுக்கு இணையாக போற்றப்படுவான். அப்படி தன் வாழ்ந்த காலம் முதல் அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்த எமது தலைவர் மேலவே பிரபாகரன் இருக்கும் திசை வழங்கி இங்க வந்திருக்கும் எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமா விமர்சன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு சரியான ஆட்கள் இருக்காங்க. நான் நாம் தமிழ் கட்சி எதுக்காக ஓட்டு போடணும், நாம் தமிழ் கட்சி என்ன கொள்கை திட்டம் வச்சிருக்கு, என்ன அரசியல் திட்டம் வச்சிருக்கு, இத பத்தி ஒரு 2 தலைப்புகளா பிரிச்சு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. இவர்கள் பேசுவது சரிதான், இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் நம் வாழ்வுரிமை எல்லாம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம். நம்ம முதல்ல மருத்துவத்தை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அதிகப்படியாக நம்ம வாழ்நாளில் மிகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மருத்துவம். அந்த மருத்துவம் இலவசமா இருக்கு. இலவசமா கிடைக்கிற மருத்துவம் நமக்கு தரமா இருக்குதா, அதான் நம்ம கேள்வி. இந்த அரசாங்கம் பலாயிரம் கோடிகளை ஒதுக்கி இந்த அரசு துறையை நடத்தி கொண்டு வருகிறது. ஆனா அந்த அரசு நடத்துகிற அந்த அரசு அந்த மருத்துவமனை பாத்தீங்கன்னா தரமா இருக்கா, அது ஒரு கேள்வியா பார்க்கணும். இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க முந்திய மக்கள் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. அந்த அரசு மருத்துவமனை போயிதுதான் தெரியும். அங்க இருக்க உள்கட்டமைப்பு, அங்க இருக்க வைத்திய பார்க்கிற முறை, இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது ஏன் சொல்லலாம், நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னு நம்ம ஒரு சட்டத்தை ஏற்றோம். என்ன சட்டம் ஏற்றோம்? முதலமைச்சர்ல இருந்து அரசு அலுவலர்கள் அனைவருமே அரசு மருத்துவமனை தான் வைத்திய பார்க்க வேண்டும் என்று சட்டம் ஏற்றணும். அப்ப என்ன ஆகும்? முதலமைச்சரா இருக்கிறவங்களும், எம்எல்ஏ இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி எல்லாருமே அரசு மருத்துவமனை தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னே மண்டலத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ இல்ல இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் யாராவது ஒருவர் அந்த இடத்துல வைத்தியம் பார்த்தாங்கன்னா அந்த அரசு மருத்துவம் எப்படி இருக்கும்? தரம் எப்படி உயர்த்துறாங்கன்னா இப்ப அரசுகளே கேள்வி கேட்பாங்க. இங்க சரியில்லை, அது சரியில்லை, இங்க சரியான வசதிகள் இல்ல, நல்லா அடிப்படையான ஒரு சிறந்த ஒரு அப்டேட்டான ஒரு மிஷின்களோ வைத்தியம் பார்க்கிற ஒரு நல்ல ஒரு முறை இல்லைன்னு சொல்லிட்டு குற்றம் காட்டுவாங்க அரசு மீது. அப்ப என்னன்னா தானாகவே அது மாறும். கொஞ்சம் மாறும். எப்படின்னா நம்ம பலாயிரம் கோடிகளை ஒதுக்கி மற்ற இதுல ஊழல் செய்யறாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லாம அரசு மருத்துவம் கவனம் செலுத்தணும். எப்படின்னா எல்லா பெசிலிட்டி இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் என்னன்னா நம்ம பகுதியில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் நல்ல உயர்தர மருத்துவமனை தனியார் மருத்துவமனை தான் போகிற நிலையை மாற்றி நம்ம அரசு மருத்துவ கவனம் செலுத்தினா எல்லா அனைவருமே தரமான மருத்துவம் எப்படி போடுவோம்னா இப்ப எல்லாமே நம்ம அரசு பையன்கள் எல்லாமே அரசு மருத்துவ வைத்தியம் பார்க்கும்போது சாதாரண வரக்கூடிய மருத்துவம் அந்த மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த சரியான மருத்துவம் கிடைக்கும். அப்ப அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் கிடைக்கும். இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது எப்படின்னா இது சாதாரணமா கலந்து போயிட முடியாது. ஏன்னா நம்ம அரசு நம்ம தமிழ்நாட்டு அரசு அதை மாற்றம் கொண்டு வரும். அனைவருமே அரசு மருத்துவமனை இருந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்றது. அப்படி அது சிந்திச்சு நம்ம அதிகப்படியாக நம்ம செலவு செய்வது மருத்துவத்துக்கு தான். நல்ல மருத்துவம் தனியார் மருத்துவம் தான் போகணும். இவங்க பெரிய பெரிய மருத்துவமனை தான் போகணும். நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் வைத்தியம் பார்க்கணும் முறை வைத்து இது போன்ற நல்ல முறையை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் தான். இன்னொன்று அது பள்ளி, அதே மாதிரி அரசு பள்ளி இலவசமா இருக்கு, அதுவும் தரமா இருக்கா, அதுவும் கிடையாது. அப்ப அரசு பள்ளி நம்ம என்ன பண்றோம்னா அதே போல அரசு ஊழியர்களும் அதே மாதிரி அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருமே தன் குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும் சட்டம் கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும்னா அப்ப அரசு பள்ளியோட தரம் எப்படி எப்படின்னா இப்ப குறைந்த வருமானம் வருது, அவங்க பிள்ளைகளை கடன் வாங்கி நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அப்ப அந்த தனியார் மருத்துவம் எப்படி செயல்படுது? அப்ப எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தனியார் மருத்துவம். அப்ப அரசு மருத்துவம் அரசு பள்ளியில ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா ஏன்னா அரசு நடத்துதல அது கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அரசு ஊழியர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே அரசு பள்ளிகள் அவங்க அரசு பள்ளியில படிக்கணும் நிலையை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு தரமான சமமான கல்வி கிடைக்கும். அதனால கல்வி அந்த தரம் தாண்டாது. ஏன்னா நம்ம புதிய கல்விகளை கொண்டு புதிய நல்ல கல்வி முறையை கொண்டு முன்னேற்றணும். அது இருக்கு. இன்னொன்று நம்ம இன்னொரு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள அதிகமாகப்படுது வரதட்சணை கொடுமையால இன்னமும் மறைமுகமா நம்ம மறைமுகமா இன்னொரு வரதட்சணை பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு.
நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்ம நாம் தமிழ் ஆட்சி வந்தோடனே வரதட்சணை வந்து முற்றிலும் ஒழிக்கப்படும். இவங்க சொல்ற மாதிரி கணக்கு சும்மா ஒரு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இருக்கு, அதுபடி நாங்க வந்து செயல்படுத்தோம் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் வரதட்சணை வாங்கிட்டாலும் முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து 3 தலைமுறைக்கு வந்து எந்த ஒரு அரசு பணியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் வரதட்சணை வந்து முழுமையா ஒழியும், பெண்கள் அறிவு பெறும், அப்பதான் முழுமையா விடுதலை பெறும். இது மனிதர் கொண்டு இது தமிழ்நாட்டு வச்சு ஆட்சி வயவில் இருக்கு. அதனால நீங்க அனைவரும் இதை மனிதர் இது வந்து இது மூணு நிறைய இருக்கு. ஆனா இந்த மூணு பதிவு பண்ணா நம்ம அதிகப்பட்ட வாழ்நாள் செலவு செய்கிற ஒரு விஷயமாக இது இருக்கு. இதை மாற்றணும்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சி தான் வாக்கு செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்த வேண்டிய வாக்கு ஒவ்வொன்றும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை உயர்த்தும் என்று விடைபெறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.